ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது குலோப் ஜாமுன் பவுடர் இல்லாமலே நம்ம இந்த மாதிரி குலோப் ஜாமுன் செஞ்சுட்டு ஜீராலாம் அப்படி மேலே ஊற்றி அப்படியே சாப்பிட்டோம்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா? இப்போ இந்த ஊரில் இந்த குலோப் ஜாமுன் எப்படி ஜூஸியாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ டேஸ்ட்டான குலோப் ஜாமுன் நம்ம குலோப் ஜாமுன் பவுடர் இல்லாமையே இந்த மாதிரி சாஃப்டாக செஞ்சுருக்கோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி நல்லா உள்ள ஊறி இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு தெரியும். இது எப்படி செய்கிறது அப்படின்னா நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்படி தாங்க செஞ்சுருக்கேன். சப்பாத்தி வச்சு தான் இன்றைக்கி இந்த குலோப் ஜாமுன் செஞ்சுருக்கேன். காலையில் செஞ்ச சப்பாத்தி ஒரு 5 மீந்து போச்சுங்க. அந்த சப்பாத்தியை இப்படியே மடித்து சின்ன சின்ன பீஸாக இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் இதே மாதிரி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி. இப்போ அதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்மளுடைய சப்பாத்தி பவுடர் இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்குது. தண்ணியில் எதுவும் ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிடணும். இந்த மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பதத்தில் அரைச்சா தான் நல்லாயிருக்கும். அடுத்தது இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற சப்பாத்தி பவுடர் எல்லாத்தையும் நம்ம தட்டில் கொட்டிட்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூனுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாங்க. 5 டேபிள் ஸ்பூனுக்கு நான் பால் பவுடர் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இந்த சப்பாத்தி பவுடரும் இந்த பால் பவுடரும் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது ஒரு 1/2 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இவ்வளோ மிச்சம் இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு ஃபுல்லாக நமக்கு இந்த உருட்டு பதம் வர்ற மாதிரி நல்லா பிசைக்கணும். அப்போ தான் நமக்கு குலோப் ஜாமுன் செஞ்சால் எந்த பதம் வரணும் அந்த மாதிரி பதத்துக்கு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பார்த்தாலே தெரியுதுல்ல, இந்த மாதிரி நல்லா கெட்டியான பதத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கணுங்க. இப்போ கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் நல்லா கெட்டி ஆகிடும். மிச்சம் பால் இவ்வளோ இருக்குது நமக்கு. அடுத்தது இது கூட ஈனோ பவுட்ரு எடுத்துருக்காங்க. இந்த ஈனோ பவுட்ரு அப்படியே நம்ம போட தேவையில்ல, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டாலே போதுங்க. நம்ம எந்த டைம் நம்ம உருட்டி நம்ம பொரிக்க போகிறோமோ அந்த நேரத்தில் மட்டும் கலந்து விட்டால் போதும். அதனால தான் நான் முதலே செய்யலை. ஏன்னா ரொம்ப நேரம் அந்த ஈனோ பவுட்ரு இதில் இருந்துச்சுன்னா நமக்கு புளிச்சு போன மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம எப்போ நம்ம எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அப்படி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக வந்துருச்சு. சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க. நிஜமாக இது குலோப் ஜாமுன் பவுடர் இல்லாமல் சப்பாத்தியில் தான் செஞ்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியமாக கேட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டு உடனே நம்ம கையில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு இப்போ சின்ன சின்ன பீஸாக இப்படி உருட்டி எடுத்துக்கணுங்க. இப்படி குட்டி குட்டி பீஸாக உருட்டினாலே போதும் நமக்கு. உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லேசாக தேய்க்கணுங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி உருண்டையாக செய்யாமல் இப்படி நீல வாக்கில் இந்த மாதிரி ஷேப்பில் செஞ்சுருக்கேன். பார்த்தீங்களாலும் தெரியும், விரிசல் இல்லாமல் இந்த மாதிரி நமக்கு வந்திருக்கு. எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லா குலோப் ஜாமுன்களையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அடுத்தது மிதமான சூட்டில் நம்ம எண்ணெயில் இது எல்லாத்தையும் சேர்த்து பொரிச்சிக்கலாம். நான் 2 பேட்சாக போடுறேன். இப்போது 2 நிமிஷம் கழித்து லேசாக இப்படி நம்ம கலந்து விடணும். அப்போ தான் நமக்கு எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரும். நமக்கு கலரும் ஒரே மாதிரி இருக்கும் எல்லா பக்கமும். இதே மாதிரி நல்லா லேசாக அப்படி கலந்து விட்டு நம்ம செஞ்சிடலாங்க. நமக்கு வழக்கமாக எப்படி பொரிப்போம் அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா கலர் மாறணும். கலர் மாறுற வரைக்கும் இதை நல்லா பொரிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கலரில் வந்துச்சுனாவே போதும் நமக்கு. இப்போது எல்லா குலோப் ஜாமுன்லையும் இந்த கரண்டியில் எடுக்கிற அளவுக்கு தான் எனக்கு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் டக்குன்னு எடுத்துலாம், இல்லைன்னா ஒன்று கலர் மாதிரி இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நான் எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இப்போ ஒரு தட்டில் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை எண்ணெயில் வடிச்சாச்சு. எண்ணெய் வடிச்சிட்டு தட்டில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி அடுத்ததையும் நம்ம பொரிச்சதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா குலோப் ஜாமுனையும் பொரிச்சாச்சுங்க. அடுத்தது இன்னொரு பேனில் 1 கப்புக்கு சர்க்கரை, அதே அளவு 1 கப்புக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா இது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா இதை கலந்து விட்டுறலாங்க. இப்போ இந்த சர்க்கரை கரைஞ்சி நம்ம வழக்கமாக எப்படி நம்ம குலோப் ஜாமுனுக்கு நம்ம ஜீரா செய்வோம் அதே மாதிரி இந்த சுகர் சிரப்பு செய்ய போகிறோம். இப்போ கொஞ்சம் கொதித்து வரட்டும். இப்போ 2 ஏலக்காய் இதில் போட்டுடலாம் வாசனைக்கு. போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். நமக்கு ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நமக்கு இந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நமக்கு வந்தாலே போதும். வழக்கமாக நான் செய்கிற மாதிரியே செஞ்சிடலாம். இப்போது லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம ஸ்டவ் இப்போ ஆஃப் பண்ணிக்கலாங்க. நல்லா கொதித்து வந்துருச்சு. நம்மளோட ஜீராவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். இவ்வளோ சூடு இருக்கும்போது நம்ம போட தேவையில்ல. கொஞ்சம் லேசாக சூடு ஆறின பிறகு நம்ம ஓரளவுக்கு ஹீட்டாக தான் இருக்கணும். அந்த ஹீட்டில் போட்டால் தான் நல்லா நமக்கு ஊறும். எல்லா குலோப் ஜாமுன் பொரிச்சது எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துலாம். சப்பாத்தி குலோப் ஜாமுன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ ஒரு தட்டு வச்சு மூடிடலாங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம மறுபடியும் திறந்து பார்க்கலாம். சூப்பராக நமக்கு நல்லா ஊறி வந்துருச்சு. ஒன்று கூட வெடிக்கவே இல்லை பாருங்கள். ரொம்ப அழகாக நல்லா சூப்பராக வந்துருச்சு. டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. நம்ம குலோப் ஜாமுன் ஊறின குலோப் ஜாமுன் எடுத்து பார்த்தாலுமே நமக்கு இந்த மாதிரி நல்லா வந்திருக்கு. அட்டகாசமான நம்மளுடைய சப்பாத்தி குலோப் ஜாமுன் ரெடி.
உங்களுக்கு இந்த சப்பாத்தி குலோப் ஜாமுன் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.